நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சம் இன்ட்ரஸ்டிங்கான ரெஸ்லிங் அப்டேட்ட பத்தி பார்க்க போறோம். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல நம்ம ஃபர்ஸ்ட்டா யார பத்தி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நடந்த ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன்ல ஏஜே ஸ்டைல்ஸ் வெர்சஸ் மற்றும் நம்மளோட கோடி ரூட்ஸுக்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்துட்டு கிளாஷ் ஆஃப் தி காஸ்ட் ஈவென்ட்ல ஒபிஷியலா WWE கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஒரு மேட்ச் வந்துட்டு எந்த மாதிரி ஸ்டிபுலேஷன்ல நடக்க போகுது அப்படின்னா, ஐ குயிக் மேட்சா வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ யார் வந்துட்டு ஐ குயிக் சொல்றாங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தோத்துருவாங்க அப்படின்ற ஒரு ரூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஐ குயிக் மேட்ச் அப்படின்றது. இது வந்துட்டு WWE நிறைய தடவை நடந்திருக்குது. நம்ம ஜான்சனோட மேட்சஸே வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு ரோமன் ரெயின்ஸ்க்கும் மற்றும் ஜே ஊசோக்கும் பார்த்தீங்கன்னா நடந்திருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய மேட்சஸ் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த வரிசையில் இந்த ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐ குயிக் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கருதப்படுது. நம்மளோட கோடி ரூட்ஸ் வெர்சஸ் ஏஜே ஸ்டைல்ஸுக்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப்கான ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது கிளாஷ் ஆஃப் தி காஸ்ட் ஈவெண்ட்ல. ஸோ பரவாயில்ல, ஏதோ ஒரு ஸ்டிபுலேஷனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்சை இன்ட்ரெஸ்டடாக பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அதை தவிர்த்து பெருசாக இந்த ஒரு மேட்ச்ல வந்துட்டு நம்ம பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம சொல்லவே வேணாம், ரெண்டு பேரும் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இந்த ஒரு மேட்ச் WWE இப்போ ஒஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நடந்த ஸ்மாக் டவுன் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு பயங்கரமான ஒரு பில்டப் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஃபுல்லாக செக்யூரிட்டி கார்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஏன்னா வர 15ஆம் தேதி தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஷ் ஆஃப் தி காஸ்ட் ஈவென்ட். ஸோ போன வாரத்தோட ஸ்மாக் டவுன்ல தான் வந்துட்டு இவங்களோட ஸ்டோர் லைனோட ஆரம்பமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அகைன் செகண்ட் டைம் வந்துட்டு ஏஜே ஸ்டைல்ஸ் கோடி ரூட்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா மோதுறாரு. ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கிளாஷ் ஆஃப் தி காஸ்ட் ஈவெண்ட்ல இவங்களுக்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து நடக்க போகுது. ஐக்யூக் மேட்ச் அது பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்ல நம்ம ரெண்டாவது யாரை பத்தி பார்க்க போறோம்னா த பீஸ்ட் பிராக் லெஸ்னர் பத்தி பார்க்க போறோம். பிராக் லெஸ்னர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு லேட்டஸ்டா அவங்களோட டாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் புட் அத்லெட்டா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்போர்ட்டை பார்க்கறதுக்காக நம்மளோட பிராக் லெஸ்னரும் போயிருக்காரு. ஸோ பிராக் லெஸ்னர் மற்றும் அவங்க டாட்டர்ல இருக்கிற மாதிரி ஒரு பப்ளிக் அப்பியரன்ஸ் போட்டோ வந்துட்டு இப்போதைக்கு சோசியல் மீடியால வந்திருக்குது. ஸோ சிம்பிளா தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க நம்மளோட பிராக் லெஸ்னர். ஸோ அவங்களோட டாட்டரோட அந்த ஸ்போர்ட் கேமை பார்க்கறதுக்காக நேரில் போயிருப்பாரு. இதை தவிர்த்து எந்த ஒரு போட்டோஸும் பெருசா லீக் ஆகல. இந்த ஒரே போட்டோ தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்திருக்குது நம்மளோட பிராக் லெஸ்னர் சம்மந்தப்பட்ட ஒரு போட்டோ. ஸோ இதை தவிர்த்து பெருசா எந்த ஒரு ரெஸ்லிங் அப்டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிராக் லெஸ்னர் கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா பெருசா வருதே இல்லை. இப்போதைக்கு அவர் வந்துட்டு அப்போ ஒருவர் இப்போ ஒருவர் சொல்லிட்டு நிறைய ரூமர் தான் பார்த்தீங்கன்னா போகுது. WWE எந்த ஒரு ஈவெண்ட்லயும் வந்துட்டு பிராக் லெஸ்னர் அட்வர்டைஸ் மட்டும் பண்ணப்படல. ஸோ மேபி இந்த வருஷம் நடக்க போகிற சம்மர் ஸ்லாம்ல கூட நம்மளோட பிராக் லெஸ்னரோட சர்ப்ரைஸ் ரிட்டனை கூட நம்ம எதிர்பார்க்கலாம். எதுவாக இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்த வருஷத்தோட சம்மர் ஸ்லாம் வந்துட்டு 2 நாள் கிட்ட நடக்க போகுது. எப்படி இந்த வருஷத்தோட ரெஸ்லிங்ல 2 நாள் கிட்ட நடந்ததோ அதே மாதிரி இந்த வருஷத்தோட சம்மர் ஸ்லாம் ஈவெண்ட் நைட் 1 நைட் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் கிட்ட நடக்க போகுது. அதனால சம்மர் ஸ்லாம் ஈவெண்ட்ல நம்மளோட பிராக் லெஸ்னரோட ரிட்டர்னை நம்ம எதிர்பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதனால இப்போதைக்கு லேட்டஸ்டா இந்த ஒரு பப்ளிக் அப்பியரன்ஸோட போட்டோ தான் நம்மளோட பிராக் லெஸ்னர் கிட்ட இருந்து வந்திருக்குது. இதை தவிர்த்து பெருசா எந்த ஒரு போட்டோவும் வந்தது இல்லை. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ பிராக் லெஸ்னர் இந்த வருடத்தோட சம்மர் ஸ்லாம்ல அவரோட ரிட்டர்ன் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வரப்போற ஜூன் 15ஆம் தேதி வந்துட்டு கிளாஷ் ஆஃப் தி காஸ்ட் ஈவெண்ட் வந்து நடக்க போகுது. இப்போதைக்கு கிளாஷ் ஆஃப் தி காஸ்ட் ஈவெண்ட்ல என்னென்ன மேட்ச்னா WWE ஒபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் மேட்சா வந்துட்டு ட்ரூ மெக்கின்டையர் வெர்சஸ் டேமியன் பிரிஸ்டுக்கான வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து நடக்க போகுது. ரெண்டாவது என்ன மேட்ச் நடக்க போகுது அப்படின்னா பெய்லி வெர்சஸ் நிப்பர் நிவின்கான ஒரு உமன்ஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. அதுக்கப்புறம் என்ன மேட்ச் அப்படின்னா இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து நடக்க போகுது. நம்மளோட சாமி ஜெயின் வெர்சஸ் சாட் கேபிள்கான ஒரு இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து நடக்க போகுது. நாலாவது என்ன மேட்ச் அப்படின்னா நம்மளோட பினாமினல் தி ஏஜே ஸ்டைல்ஸ் வெர்சஸ் அமெரிக்கன் நைட்மேரா இருக்கிற கோடி ரூட்ஸுக்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து நடக்க போகுது. ஒரு ஐக்யூக் மேட்சா வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் த்ரெட் உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் அப்படின்றது நடக்க போகுது. பியன்கா பெலர் அண்ட் சாட் கர்கில் வெர்சஸ் ஸ்டோனி ஸ்டார்க் அண்ட் ஷைனா பெஸ்லர் வெர்சஸ் ஆல்பா ஃபயர் அண்ட் ஐஸ்லா டானுக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு 5 மேட்சஸ் மட்டும் தான் WWE இப்போதைக்கு கிளாஷ் ஆஃப் தி காஸ்ட் ஈவெண்ட்ல ஒபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. வரப்போற கிளாஷ் ஆஃப் தி காஸ்ட் ஈவெண்ட்ல நீங்க எந்த மேட்ச் ரொம்ப எதிர்பார்ப்பா இருக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கான அப்டேட் வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.